Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரோஹிணி எப்பரா வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணுக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே அவள் வந்திருக்கா. அப்போ குழந்தை இருக்குன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது தெரிய வந்தோடனே நீங்கள் வந்து மன்னிச்சிடுவீங்களா அந்த பையன் இருக்கான்னு? ஆனால் மன்னிக்கணும். உங்களோட செல்ல பேர் வந்து முத்து மீனா நமக்கு தெரியும். ரெண்டு பேருமே, அதுவும் முத்து ரொம்ப வந்தோடனே பட்டீன்னுவான் வந்து. தமிழும் சரஸ்வதி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு கேரக்டர் இல்லாமல் போயிடுச்சு அதில். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வேறு ஏதோ இதில் நான் மட்டும்தான் போய் இந்த பார்க்கில் சொல்கிறதுக்கெல்லாம் போகலாம். அப்போ போகும்போது டேரக்டர் சொன்னேன், அடுத்த சீரியலில் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தெய்வ மகளில் பண்ணேன் அந்த சேம் டைரக்டர்கிட்ட. அப்போ தென்றல் பண்ணேன், அப்புறம் தமிழும் சரஸ்வதி பண்ணேன். இப்போ 4வது ப்ராஜெக்ட். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் அங்கெங்கேயோ போயிருக்கணும், நீங்கள் வந்து மருமகிட்ட இங்கே இருக்கலாம்ல அப்படி. அப்போ அவங்க ஒழுங்காகவே இருந்திருப்பாங்களே, இதுகள்லாம் கூட கேட்பாங்க. நம்ம எத்தனை வாட்டி பார்ப்போம் பாருங்க. அவருக்கு அந்த கறிக்கடைக்கு போவாங்க, ஐயோ இந்த கறிக்கடைக்கு போனாங்களே பார்த்துட்டா என்ன பண்ணுறது, எனக்கே தோணும். அவன் முடிஞ்சிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தா அங்கே இவங்க மீட் பண்ண மாட்டாங்க. ரோஹிணி அட்லீஸ்ட் எப்போ வந்து ஃபுல்லாக மாட்டிப்பாங்க அதை சொல்லுங்கள். இப்போ தானே ஒரு ப்ராப்ளம் தீர்ந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டி நம்ம கூட இருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து எல்லா சீரியல்லுமே வந்து நான் உங்களை ஒரு நெகட்டிவ் ரோலில் கூட பார்த்ததில்ல. எல்லாமே வந்து ரொம்ப அன்பாக, ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு பாட்டியாக தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாட்டி. அண்ட் முக்கியமாக இதில் வந்து இப்போ சிறகடிக்க ஆசையில் வந்து உங்களை பார்க்குறப்போ எல்லாருக்கும் நீங்கள் வந்தாதான் அப்பா இவங்க வந்துட்டாங்கப்பா, மாமியாரே திட்டுறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட் ஆயிடுறாங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய பேர் இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது காய்கறி வாங்க போனாலோ இல்லை பசங்களோட வெளில போனாலோ எல்லாரும் என்ன உங்ககிட்ட வந்து எப்போ நீங்கள் ஏன் திட்ட மாட்டேங்கிறீங்க, நல்லா இன்னும் திட்டுங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக. எப்போதான் திருந்த போகிறாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் நீங்கள் ஏன் இவ்வளோ கலாட்டம் நடக்குது வீட்டுக்குள்ளே, நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்கன்னு கேட்டுருந்தாங்க இத்தனை நாளா. இதுக்கே நீங்கள் வரல, அதுக்கே நீங்கள் வரல. வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வந்ததில்லை. நான் சொன்னேன் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் வந்து எட்டி பார்த்துட்டு போகணும், ஏதாவது சமரசம் பண்ணணும்னா தானே நான் வர வேண்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவீங்க. பட் இப்போ இந்த ரோஹிணி எப்பரா வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, ஆனால் முழுசாக மாட்டிக்கல. இப்போ வந்து கொஞ்சம் தான் மாட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மன்னிச்சதே வந்து நிறைய பேருக்கு பயங்கர எப்படின்னா தெரியும் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு. பட் இப்போ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்களே, இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் மாமியாருக்கு, இல்லை நல்லா இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து டக்குன்னு ரொம்ப மனசு மாதிரி அவங்கள சரி ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஏன்னா அவளுடைய இதில் பார்க்கும்போது அது அவள் கரெக்டாக தான் பண்ணான். ஏன்னாக்கா ஒரு பொண்ணுக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே அவள் வந்திருக்கா. அப்போ குழந்தை இருக்குன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை போய் சொன்னது கூட தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா யாரும் ஏற்றுக்குவாங்களா, நான் என் குழந்தையோட வரேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணுவேன். நம்ம ஆம்பளை பசங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ரேரு. அப்போ அவன் பக்கத்தில் அது நியாயமாக இருக்குல்ல. ஏன்னா அவளுக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு லைஃப் வேணும்ல. அதனால அதில் போய் சொன்னதில் கூட ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போ அது தெரிய வந்தோடனே நீங்கள் வந்து மன்னிச்சிடுவீங்களா அந்த பையன்? எப்படி எழுதுவாங்க தெரியல. ஆனால் மன்னிக்கணும். மன்னிச்சுட்டாதான் அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க? அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையனுக்காக அவன் என்னென்னமோ அவள் பொய் சொன்னதெல்லாம் கூட இந்த பையன் முன்னுக்கு வரணும்னு தானே சொல்கிறான். கடை வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வைக்கிறோம், என்ன இவங்க ஒரு நல்ல பொசிஷனில் வரணும். இந்த பையன் இவ்வளோ படித்து எதுவுமே பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அதங்க இருக்குல்ல. அதனால ஓகே. அண்ட் உங்களோட செல்ல பேர் வந்து முத்து மீனா நமக்கு தெரியும். செட்லி அப்படிதானா? கண்டிப்பாக. ரெண்டு பேருமே, அதுவும் முத்து ரொம்ப வந்தோடனே பட்டீன்னுவான் வந்து. அவன் கல்யாணத்துக்கு போகும்போது அப்படித்தான் பண்ணினான். அவன் கல்யாணத்துக்கு போகும்போது
பாட்டின்னு தான் அங்கே அங்கேயே உட்காந்துரும் பொண்டாட்டி. மீனா பத்தி சொல்லுங்க. 2 பேரும் என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாங்க செட்ல? உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க? சேட்டை எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா நல்லா இதுவாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாட்டி பார்க்குறோமா, அதில் அந்த 2-3 நாள் ரொம்ப இன்டிமிஸாக இருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்க இந்த சீரியலுக்குள்ள வர்றப்ப வந்து எல்லாருக்குமே வந்து உங்களை வந்து நாங்க நிறைய சீரியல்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நீங்க வரீங்கன்னொடனே அப்பா ரேவதி அவங்க வராங்களே, ரேவதி மேம் வராங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அண்ட் ஆனால் உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சிறுகடை காசுன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நாங்க பண்றோம், நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்கல்ல. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, அது நான் அப்படியே அக்செப்ட் பண்ணவே இல்லை. தமிழும் சரஸ்வதி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு கேரக்டர் இல்லாமல் போயிடுச்சு அதில். ஏன்னா அப்போது ஃபுல்லாக அந்த ஹீரோ பக்கமே ஹீரோ வீடெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போது எங்கள் ஹீரோயின் வீட்டுக்குள்ளெல்லாம் யாருக்குமே வேலை இல்லாமல் இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வேறு ஏதோ இதில் நான் மட்டும்தான் போய் இந்த பார்க்கில் சொல்கிறதுக்கெல்லாம் போவேன்ல. அப்போ போகும்போது டேரக்டர் சொன்னேன், அடுத்த சீரியலில் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நான் எதிர்பார்க்கல. இது நல்ல கண்டா நல்லா தான் செய்யும். அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்து நமக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவருக்கு கூட தெய்வ மகளில் பண்ணேன் அந்த சேம் டைரக்டர்கிட்ட. அப்போ தென்றல் பண்ணேன், அப்புறம் தமிழும் சரஸ்வதி பண்ணேன். இப்போ 4வது ப்ராஜெக்ட். அது ஒரு இது இல்லையா, நமக்கு ஒரே டைரக்டர்கிட்ட நம்ம பண்ணுறோன்னு சொல்கிறது. எனக்கு அவர் டைரக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வேறு இது ஒரு நல்லா சொல்லி தருவார். நம்ம சொல்கிறதுக்கு சரியா இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார். ஓகே, இப்போ நம்மளே வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். அவருடைய இது என்னமோ அதை சொல்லுவார், இந்த மாதிரி இல்லைம்மா அந்த மாதிரி நீங்கள் என்ன திடீர்னு டல் ஆகிட்டீங்கன்னுவார். ஆமாம், அந்த பிரிஸ்க்னஸ் கூட இல்லைன்னாக்கா, என்ன டல்லாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்வாங்க. இல்லை சார்னா, இல்லை இப்படி சொல்லக்கூடாது, அப்படி கரெக்டாக சொன்னால் அது அவர் சொல்கிற மாதிரி நம்ம சொன்னோன்னா கரெக்டாகவே இருக்குது. அதனால தான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம், முக்கிய காரணமே அதான். அவருடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நமக்கு எடுக்கிறோம். அண்ட் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நிறைய பேர் கேட்பாங்க நேரில் வந்து அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னைக்காவது வந்து உங்ககிட்ட நேரில் நீங்கள் எங்கள் பாட்டியாக இருந்தது நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா? அது வேற சொல்லியிருக்காங்களா? எங்கள் பாட்டி உங்கள் மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும்ல. சில பேர் வீட்டில் பாவம் அந்த பாட்டி இருக்க மாட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எங்கள் பாட்டி உங்கள் மாதிரியே இருப்பாங்கம்மா, அதே மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அப்படியே பண்ணுவாங்க அவங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நினச்சோ நல்ல பாட்டிங்க நிறைய இடத்துல இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லை இருக்கும்போது யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை இப்போல்லாம். இல்லைன்னா ஏன் இந்த முதியோர் இல்லைன்னு எவ்வளோ வருது. அண்ட் இப்போ உங்கள் கேரக்டர் இப்போ சொல்லும் போதே வந்து நிறையா நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு சிலர் சிறகடிக்க ஆசை பார்க்கலாம், எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ வந்து உங்கள் மகனாக நடிக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அவரை நிறைய பார்த்துருப்பீங்க. லைக் உங்களோட காலேஜ் டேஸில், உங்களோட ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவர் மகனாக நடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது எப்படி நீங்கள் உணர்றீங்க? எப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே போனோன்னா அவங்க தான் எங்களோட சன்னு மாதிரி இருக்கும்ல. இப்போ ரொம்ப சில சமயத்தில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது இல்லை ஏஜ். ஆமாம், அதுக்கான கூட அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கொடுப்பாங்க. நமக்கு பிள்ளை மாதிரி தானே பார்த்துக்கிறோம். ஆமாம், அது பார்க்குறப்போ நல்லா வந்து உண்மையாலுமே ஒரு அம்மா ஃபீல், அவர் உண்மையாலுமே பையன் அப்படின்ற ஒரு கனெக்ட் வந்துடுது இல்லை. அண்ட் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? அண்ட் உங்கள் மருமக வந்து நீங்கள் பயங்கரமாக அவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களையும் வந்து நீங்கள் தான் திட்டுவீங்க. ஆனால் அவங்களையுமே வந்து நீங்கள் ஒதுக்கலாம் மாட்டீங்க, ப்ராப்பராக அவங்கள வந்து வழி நடத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது நம்ம அவங்க தனியாக இருந்தால் பெட்டர் இருந்தாலே நம்ம வேறு இடத்துக்கு போயிடுறோம். இது நம்ம கூட இருந்தால் அவங்க பயந்துக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இது ஜாஸ்தியாக இருக்கும் கூடவே இருந்திருந்தா. ஏன் நாங்கள் சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அங்கெங்கேயோ போயிருக்கணும், நீங்கள் வந்து மருமகிட்ட இங்கே இருக்கலாம்ல அப்படி. அப்போ அவங்க ஒழுங்காகவே இருந்திருப்பாங்களே, இதுகள்லாம் கூட கேட்பாங்க. நான் சொன்ன அப்போ அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தானே கவனிச்சுக்கணும். அதுலேயுமே ஒரு நல்ல மாமியார், ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாமியாராக வந்து உங்களை பார்க்க முடியுது. அண்ட் இப்போது உங்ககிட்ட தான் வந்து முத்து வளர்ந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த பேக் ஸ்டோரிக்காகவும் நிறைய பேர் வெயிட்டிங். என்ன பேக் ஸ்டோரி அது? ஏன் வந்து முத்து வளர்ந்தாங்க, ஏன் ஜெயிலுக்கு போனாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய அதுக்கான கேள்விகளா இருக்கு. அதான் அவங்க எங்ககிட்ட இன்னும் சொல்லலையா பாருங்களேன். இவர்கிட்டயும் கேட்டேன், மனோஜ் பண்றாருல அவர்கிட்டயும் கேட்டேன், அவரும் எங்களுக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா இப்ப ரோஹிணி அட்லீஸ்ட் எப்போ வந்து ஃபுல்லா மாட்டிப்பாங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு. அது அந்த குழு கிட்ட கேட்கணும், விகடன் குழுல கேட்டா அவங்க தானே எழுதுவாங்க. ஆனால் இப்போ அது இன்னும் ஆகும், இன்னும் 2-3 மாதத்துக்கு மேலே. இப்போ தானே ஒரு ப்ராப்ளம் தீர்ந்துருக்கு. அப்போ இவங்க கொஞ்சம் செட்ரேட் ஆகணும்ல. செட்ரேட் ஆகினா அப்புறமா தான் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க.
எப்படி இந்த மாமா மாட்டிக்கிட்டாரோ அந்த மாதிரி. நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. நம்ம எத்தனை வாட்டி பார்ப்போம் பாருங்க, அவருக்கு அந்த கறிக்கடைக்கு போவாங்க. ஆஹா ஐயோ இந்த கறிக்கடைக்கு போனாங்களே பார்த்துட்டா என்ன பண்ணுறது, எனக்கே தோணும். அவன் முடிஞ்சிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தா அங்கே இவங்க மீட் பண்ண மாட்டாங்க. இவங்க போகிறதுக்கு அவர் இருக்க மாட்டார், அவர் போகிறதுக்கு கூட அந்த கறி வாங்கிட்டு வந்துடுவாரு. நமக்கே ஒரு மாதிரி பரபரப்பரான்னு இருக்கும். ஆனா இப்ப ரோஹிணி கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ரியல் லைஃப்ல பாத்திருக்கீங்களா பாட்டி? சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். ஓகே. அந்த மாதிரி இப்ப சில மாமியார் மருமகள் அந்த மாதிரிலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? அப்பெல்லாம் நீங்க ஏதாவது போய் சொல்லியிருக்கீங்களா, விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு? இல்லை, நான் அட்வைசபிள் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் சில பேர் இருப்பாங்க வீட்டில் அப்படி. ஏன்னா அவங்க செல்ஃபிஷாக இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இன்னொருத்தருக்கு என்னத்துக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாவே தனியாக அவங்க போய் சொல்லணும் செய்யணும்னு இருக்கும். அதுவும் இப்ப ரோஹிணி வேற அடிச்சு சத்தியம் மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல, அத பாக்குறப்போ அட பாவிகளா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்போவும் அது நிறைய பொய் மேல போய் அடிக்கிட்டே தான் போறாங்க. அப்படின்றப்போ அவங்க ஃப்ரெண்டு வித்யாக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மிச்சப்படி செட்ல வேற யாரெல்லாம் வந்து உங்க கூட ஃபன்னா அப்படியே பயங்கரமா வந்து உங்க கூட வந்து பேசி ஜாலியா இருப்பாங்க? எல்லாருமே தான். மனோஜ் கூட நல்லா பேசுவாங்க, நல்லா உட்காந்து இதுக்குன்னு எல்லாருக்கும் கூலிங் வாங்கி கொடுத்துருவாங்க. எல்லாருமே ரொம்ப ஈக்குவலாக. அங்கே போனால் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம போய் தனியாக போய் நடிக்க வந்திருக்கோம், நம்ம இப்படி தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாரும் கூட உட்காந்து பேசுறது கொள்றதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கு. அது ஒரு நல்ல அந்த இது நல்லா இருக்கணும். ஷூட்டிங்கு போகிறோங்கிற எண்ணமே இருக்காது அங்கே போனாக்கா. அண்ட் இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கும் இதுக்குமான ஒரு வித்தியாசமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கண்டிப்பாக மௌனராகம் நல்ல ரீச் இருக்குல்ல. மௌனராகமில் போகும்போது வந்து அங்கே எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன சின்ன குட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்க உங்கள் மௌனராகம் வந்து அந்த பாட்டெல்லாம் கற்றுக்கணும்னு அதே மாதிரி பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பாப்பாக்கெல்லாம் காட்டுவாங்க. அப்போது முதல்ல ஸ்டார்டிங்கில் சக்தி இருக்கும், சக்தி சுற்றிலாம் குட்டி குட்டியாக இருப்பாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க. அப்போ நான் அதுவும் அவங்க அவ்வளோ ஜனங்கள்லாம் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு. ஆமாம், ரொம்ப இப்போவும் எங்கேயாவது போய் நான் பாட்டி மௌனராகில் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க முதல்ல அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி கிடையாது தான். இது ரெண்டு தான் மெயினாக சொல்கிறாங்க இப்போ. அண்ட் அதுலேயுமே வந்து மௌனராகம்லேயுமே வந்து உங்கள் கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. லைக் அதுலேயுமே கெட்டவங்களா இருக்கிற மத்தியில நம்ம ஒரு நல்ல பாட்டியா இருக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு எப்பயுமே கொடுக்குற ஒரு கேரக்டர். ஆனா உங்களுக்கு என்னைக்காவது நெகட்டிவா ஒரு ஷேட் பண்ணி பார்க்கலாம்னு தோணிருக்கா? நான் பண்ணி பார்க்கல. ஆனா இந்த ஒத்த ஓட்டு முத்தையான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்க, அது திடீர்னு இந்த மாதிரி ஒரு எதிர்ச்சி அப்படி பேசுற மாதிரி என்ன அப்படிங்கிற பேசுற மாதிரி ஒரு டயலாக் வந்தது. நான் நினச்சிட்டேன், ஐயோ நம்ம இந்த மாதிரி எப்பவும் பேசுனது பண்ணிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணுவோமா, நம்ம ஒழுங்காக வருமானு பார்த்தா பரவாயில்ல மாதிரி தோணிச்சு எனக்கு. நீங்க பாத்தீங்களா அந்த படம்? ஆனா பார்த்தேன். அதுல வந்து நீங்க அந்த மாதிரி ஆனா நான் வந்து கேக்குறேன்னா அதுல வந்து கொஞ்சம் எடுத்து பேசுறது அது ஓகே. ஆனா நெகட்டிவா அப்படியே வில்லி மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கா? பண்ணினா நல்லா இருக்கும். நெகட்டிவா பண்ணினாதான் நமக்கும் டிஃப்ரெண்டா தெரியும்ல. ஆனா மக்களே நினைப்பாங்க வேணாம் பாட்டி மூஞ்சிலே ஒரு நல்லவங்க அப்படின்ற ஒரு அந்த தேஜஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஓகே, இப்போ நிறைய சீரியல்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் பார்த்தோம். முத்து மீனா மாதிரி கப்பிள்ஸ் ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா? ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிஜமாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒத்து போய் வீட்டில் இருக்கிறவங்க இது பண்ணுறவங்க பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம பார்க்குறப்போ, ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த காதலுக்கான அர்த்தம் அது தெரியல அப்படின்ற மாதிரி. இந்த வீட்டில் வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமை. அதாவது சொல்லிக்கணுன்னாக்கா அவங்க ஹஸ்பண்டும் சரி இவங்களும் சரி இப்போ இந்த ஃப்ளாட்டில் அத்தனையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, மெயின்டைன் பண்ணிக்கிறத ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸாக போகிற மாதிரியே இருப்பாங்க ரெண்டு பேரும். வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான். வீட்டுக்குள்ளேயும் இவங்க பாதி வேலை ஒத்துக்கிற அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். நான் நம்ம வீட்டில் கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன், வேறு அவங்க வீட்டில் எல்லாரும் எப்படி அவங்க அவர் பாதி வேலை செஞ்சாங்க, இவங்க பாதி வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்போ அவங்க அந்த மாதிரி தானே இருக்காங்க. கண்டிப்பாக. அண்ட் இப்போ மாமியார்லையுமே வந்து நம்ம மாமியார் நம்ம சிறுகடி காசில வர மாமியார் மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? விஜயா மாதிரி மாமியார் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க மாமியார் எப்படி? எனக்கு மாமியார் இல்லை இப்போ. இருந்தப்போ சின்ன வயசுல இல்லை. எனக்கு எங்கள் வீட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கும்போது எங்கள் மாமியார் இல்லை, அதனால தெரியாது. ஆனால் வந்து எங்கள் அம்மாவும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. தம்பிங்க கிட்ட எல்லாம் மருமகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால அட்லீஸ்ட் எங்க கூட சண்டை போட்டுடுவாங்க.
எங்கள் அம்மா ஆனால் அவங்க மருமகிட்டலாம் சண்டையே போட மாட்டாங்க. ஓ ரொம்ப ஸ்வீட் இல்ல அப்ப? எங்கள் அம்மா ரொம்ப அது மாதிரி. ஆனா வேற எதையாவது இந்த மாதிரி சொந்தக்காரவங்க அந்த மாதிரிலாம் மாமியார் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாமியார் அந்த மாதிரி இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. எங்கள் அத்தையே இருப்பாங்க. மருமக வந்தோடனே முதல்ல நோட்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிடுவாங்க. என்னென்னா அவங்க என்னென்ன விரதம் இருப்பாங்களோ அந்த விரதமெல்லாம் அவங்க இருக்க சொல்லிடுவாங்க. ஆமாம், சஷ்டி விரதம்னா மாதத்தில் 2 நாளைக்கு வரும். அந்த 2 சஷ்டிக்கும் இருக்க சொல்லிடுவாங்க அவங்க. ஆமாம், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலும் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு. அது என்னமோ உப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோட அக்கா அவங்க அப்படி இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லாத்துக்கும். நீங்க வந்து இப்போ ஒரு மாமியாரா இருக்கணும் இல்ல அப்படி இருக்குன்னா நீங்க எந்த மாதிரியான மாமியார்? அது நீங்க கேரக்டர்ல இருக்கிற மாதிரியே மாமியாரா? ஆமாம், நான் கொஞ்சம் இப்படி தான் இருப்பேன். ஏன்னாக்கா எப்பாவது ஒரு சண்டை கிண்டை போட்டோம் வீட்டுக்குள்ளேன்னா கூட நான் 2 நாள் கழிச்சு மறந்து போயிடுவேன். அப்புறம் அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி பேசும்போது இது மாதிரி ஆஸ் யூஷுவலாக பேச ஆரம்பிச்சிடுவேன். அதாவது அப்போ அந்த கொஞ்ச நேரம் தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது மனசில் வச்சுக்கிறது இல்லை. நிறைய சீரியல்ஸ் இப்போ அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னலாம் சீரியல் வந்து மெயினாக பண்ணுறீங்க? சிறகடிக்க ஆசை இல்லாமல் அண்ட் இது பண்ண போகிறீங்க. புன்னகை பூவை பண்ணுறேன். அது கூட நல்லா தான் இருக்குது கேரக்டர். அது ஃபுல்லாக என்னென்னா அது சன் டிவியில் வருது. அதில் கேரக்டர் நல்லா தான் இருக்குது. அது ஒரு மெய்ட் சர்வெண்ட் கேரக்டர் தான். அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான். அதில் நிறைய நெகட்டிவ் கேரக்டர் நிறைய 2-3 பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சக்தி வேலுன்னு ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்கேன். அந்த கேரக்டர் கொஞ்சம் காமெடியாக நல்லாயிருக்கும். நம்ம காமெடியாக டான்ஸ் பண்ணுறது கொள்வது, அந்த புதுசாக வந்த மருமகளை கேலி பண்ணுறது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதில் அந்த மாதிரி பிடிக்கும் எனக்கு. சீரியல்ல உங்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். பட் படங்களில் வந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பதில்? லாக்டவுன் ஒரு படம் வரப்போகுது. 3 படம் வரப்போகிற படம் தான். லாக்டவுன் ஒரு படம் வரும். அதில் அனுபமா பரமேஸ்வர் அந்த பொண்ணுக்கு பாட்டி ஆக்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். எல்லாமே நல்லா எல்லா சீனும் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே பார்த்தப்போ சொன்னாங்க நல்லா வந்திருக்குமா அங்கே சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அப்புறம் ஒரு விடிவி கணேஷ் கூட ஒரு படம் பண்ணேன். ஆறாமலை அது அந்த படம் அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுவும் அதில் அவருக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன். அதுக்கு அவரோட சேர்ந்தவே கொஞ்சம் காமெடி தானே. அவரே நல்ல காமெடியாக பேசுவார். அதனால எனக்கு அதில் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ புதுசாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது சொட்ட சொட்ட நனையுது. அதுலேயும் ஃபுல் லென்த் காமெடி. அதில் வந்துட்டு இந்த கொசு வச்சு கட்டுவாங்கல்ல சாரி, அது போல் கட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அது போல். அப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஜாலியாக அப்படி. அதான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் புதுசாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய வருது கேரக்டரு. அந்த நேரத்துக்கு எனக்கு போக முடியல. இந்த சீரியல் ஷூட்டிங் இருக்கிறதுனால அது போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அந்த படம் நல்லா பேர் வாங்கியிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது படம் இல்லை, அந்த பேர் வாங்கி இப்போ நடந்துட்டு இருக்கிற படம் தான். முதல்ல நான் 2 விடவே இல்லை எதுவும். இப்போ தான் ரீசெண்டாக 2-3 படம் யார் கூட ஞாபகம் இல்லை. அது படம் வந்தப்போ எனக்கு கரெக்டாக அந்த டைமிங்கில் ஷூட்டிங் இருக்கும். இந்த சன் டிவி ஷூட்டிங் இருக்கும். அது வந்து சன் டிவியில் வந்து அந்த புன்னகை போய் ரெகுலராக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அவருக்கு ஒரு 8 நாள் 6 நாள் அப்படி வரிசையாக இருக்கும். அந்த டைமிங்கில் தான் அவங்க கூப்பிடுவாங்க. இன்னொன்றுன்னா நம்ம அதுக்கு ஒர்க் பண்ண போயிட்டோம்னா அவங்க கரெக்டான டேட்ஸ் வேறு நமக்கு கரெக்டாக இருக்காது. சீரியலுக்கு அப்படி கிடையாது. இவங்க நமக்கு சொன்னாங்கன்னா அந்த டேட்ஸில் அவங்க பண்ணிடுவாங்க. அது நமக்கு ஒரு ஆஃபீஸ் கோயிங் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அது ஒரு என்னென்னா ஃபைனான்ஷியலாக கூட அப்படி தான். ஃபைனான்ஷியலாக கூட நமக்கு சீரியல் பண்ணுறது ரொம்ப லாபம். ஏன்னா நமக்கு மாதம் ஒரு செக்கு வந்துடும், கரெக்டாக சம்பளம் வந்துடும் இல்லையா. ஆனால் வந்து மூவிஸில் நமக்கு அன்னன்னைக்கு வந்தால் தான் உண்டு. இப்போ இல்லைன்னாக்கா அப்புறம் அப்படின்னா நம்ம அது வாட்டுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி சில சமயத்தில். சார் நம்ம நல்ல பெரிய கம்பெனிலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக.
சில படத்தில் ஆக்ட் பண்ணால் இதில் இருக்கவே இருக்காது தெரியல. நிறைய பேசணும் அண்ட் இதுக்கு மேலே நிறைய ரிவீல் இந்த சிறகடிக்க ஆசையில வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படியே சொல்லணும் எங்களுக்கு, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.